வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 23. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா லுக்கப் ஃபேமிலியை சேர்ந்தது. நம்ம ஏற்கனவே வி லுக்கப் ஹெச் லுக்கப் அப்படின்ற ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம். பட் அந்த ரெண்டு பேரால் பண்ண முடியாத விஷயங்களை இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் இந்த ரெண்டு பேரால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எதை பண்ண முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். VLOOKUP கற்றுக்கும் போது நான் என்ன சொன்னேன், இந்த காமன் காலம் வந்து லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கணும் மாஸ்டர் டேட்டாவில். ஏன்னா காமன் காலமுக்கு ரைட் சைடில் இருக்கிறத நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், காமன் காலமுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அதை ஷிஃப்ட் பண்ணோம். பட் உங்களுக்கு சப்போஸ் காமன் காலம் லெஃப்ட் மோஸ்ட்டில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த VLOOKUPம் ஹெச் லுக்கப்பும் சேர்ந்து ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில இடத்துல டூ வே லுக்கப் ரிக்குவயர்மெண்ட்னு சொல்லுவோம். டூ வே லுக்கப்னா ஒரு விஷயத்தை வெர்டிக்கலாக தேடணும், ஒரு விஷயத்தை ஹரிசாண்டலாக தேடணும். இது ரெண்டும் கிடைக்கிற அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டில் இருக்கிற வேல்யூவை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் வரும்போதும் இண்டெக்ஸ் அண்ட் மேட்சை ரொம்ப கிரிட்டிக்கலான ரோல் ப்ளே பண்ணும். நேரத்தை கடத்தாமல் எக்ஸலுக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபைல் தான் நம்ம இந்த வீடியோக்காக யூஸ் பண்ண போகிற எக்ஸசைஸ் ஃபைல். ஸோ முதல் எக்ஸசைஸ் கவனிச்சிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா P1 நம்பர் பாருங்கள். P1 நம்பர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் சைடில் இல்லை. இதுதான் நம்மளோட மாஸ்டர் டேட்டா. P1 நம்பர் லெஃப்ட் மோஸ்ட் சைடில் இல்லை. பட் அடுத்த ஷீட்டில் என்ன கேட்குறான்னா, இந்த P1 நம்பர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை கொண்டு வர சொல்கிறான். நம்ம VLOOKUP யூஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். பட் இப்போ கொண்டு வர முடியாது. நான் VLOOKUP தான் யூஸ் பண்ணணும். இதை ஷிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நான் என்ன சொல்கிறேன், ஷிஃப்டே பண்ணாமல் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியுமா? ஏன் சார், ஷிஃப்ட் பண்ணிக்கலாமே, ஈஸியாக முடிஞ்சிடும். சில இடத்துல சில தருணங்கள் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி உங்களோட கொலீக்ஸோ உங்களோட டீம்மேட்ஸோ அவங்க இன்னொரு ஃபார்முலாஸை இன்னொரு ரிப்போர்ட்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நீங்கள் காலமை ஷிஃப்ட் பண்ணுறதால அவங்களோட ஃபார்முலாவோட ரிசல்ட்ஸும் அடி வாங்கிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஸ்ட்ரக்சரை மாற்றாமலே காமன் காலமுக்கு லெஃப்டில் இருந்தாலோ ரைட்டில் இருந்தாலோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல VLOOKUPஓ HLOOKUPஓ யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இண்டெக்ஸும் மேட்சும் எப்படி வேலை செய்யுது, அதோட பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இண்டெக்ஸை பார்த்துருவோம், அப்புறம் மேட்ச் பார்த்துருவோம். இப்போ நமக்கு எந்த தேவை, இந்த P1 நம்பரோட பில்லிங் டேட் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த P1 நம்பர் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிட்டு இந்த மாஸ்டர் டேட்டாக்கு போயிட்டு Ctrl Fன்னு போட்டு இந்த P1 நம்பரை பேஸ்ட் பண்ணி அது எங்கே இருக்குதுன்னு தேடுறேன். அது எங்கே இருக்குன்னா 3915th ரோவில் இருக்குது. இ காலமில் இருக்குது. இ காலமில் பர்ச்சேஸோட நம்பர் இருக்குது. பட் நமக்கு பில்லிங் டேட் எங்கே இருக்குது, ஜி காலம், கரெக்டுங்களா? ஜி காலமில் இருக்குது. ஸோ 3915 இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் ஃபார்முலா எழுதுகிறேன். இண்டெக்ஸு அரேனா நம்ம எந்த டேபிள்லேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த டேபிள் எடுத்துகிட்டு வர போகிறோம், ஷீட் 1ல் இருக்கிற டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ ரைட் ஏரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டோம். இந்த டேபிளை கான்ஸ்டன்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரே ஃபைலுக்குள்ளே பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை ட்ராக் வேறு பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணும்போது ரெஃபரன்சஸ் மாறிடக்கூடாது. சர்ச் பண்ண போகிற டேபிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கமா இப்போ என்ன கேட்குது, சரி அந்த டேபிளுக்குள்ளே உனக்கு தேவையான வேல்யூ எத்தனாவது ரோவில் இருக்குதுன்னு கேட்குது. ரோ நம்பர் அப்படின்னா நீ செலக்ட் பண்ணல ஒரு டேபிள், அந்த டேபிளில் உனக்கு தேவையான வேல்யூ எத்தனாவது ரோல் இருக்குன்னு கேட்டுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது எத்தனாவது ரோல் இருந்தது, 3915வது ரோல் இருந்தது. என்ன சார் டைப் பண்ணுறீங்கன்னு, இப்போதைக்கு அதுதான் பண்ண போகிறோம் ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாம், அடுத்தது என்ன கேட்குதுன்னா காலம் நம்பர். சரிப்பா, நீ செலக்ட் பண்ண டேபிளில் 3915வது ரோவுக்கு நான் போயிட்டேன். அங்கே இருக்கிறதுல எத்தனாவது காலமில் இருக்கிறத நீ எடுத்துகிட்டு வரணும், முதல் காலமா ரெண்டாவது காலம். நமக்கு தேவை பில்லிங் டேட். அது எத்தனாவது காலமில் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7. ஸோ 7வது காலமில் இருக்குது. அதை தான் எடுத்துகிட்டு வரணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறோம். ஸோ 2 ஜூன் 2020ன்னு சொல்லுது. இப்போ நம்ம அந்த P1 நம்பரை சர்ச் பண்ணி அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதோட பில்லிங் டேட் பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படின்னா இண்டெக்ஸ்ன்ற ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது, 3 இன்புட் கொடுக்கணும் இண்டெக்ஸுக்கு. முதல்ல எந்த டேபிள்லேருந்து நம்ம வேல்யூ எடுக்க போகிறோம் அந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது இன்புட் அந்த டேபிளில் நமக்கு தேவையான வேல்யூ எத்தனாவது ரோல் இருக்குதுன்னு சொல்லணும். பொசிஷனை கொடுக்கணும். அந்த ரோ நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பொசிஷன் கொடுக்கணும்.
ரோ நம்பர் பொசிஷன் கொடுக்கணும், இல்லை ரோ பொசிஷன் கொடுக்கணும்னு சொல்லலாம். மூணாவது இன்புட் என்ன, காலம் பொசிஷன் கொடுக்கணும், எத்தனாவது காலமில் இருக்கிற வேல்யூ வேணும் அப்படின்ற அந்த இன்புட் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த டேபிளை செலக்ட் பண்ணோம், 3915 ரோவுக்கு போக சொன்னோம், 7வது காலமில் இருக்கிறத எடுத்துகிட்டு வர சொன்னோம். பட் கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா ஒரு டேபிளில் நமக்கு தேவையான வேல்யூ எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும்னா அப்போ அதுக்கு ஃபார்முலா எழுத வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அந்த வேலையை தான் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த 3915ன்றது ரோ பொசிஷன், 7ன்றது காலம் பொசிஷன். ஸோ நமக்கு தேவை இப்போ ஒரு பொசிஷனை கண்டுபிடிச்சி கொடுக்குற ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா இருந்ததுன்னா அப்போ இண்டெக்ஸுக்கு அது ஹெல்ப் பண்ணிடும். கரெக்டுங்களா? இதை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பொசிஷனை கண்டுபிடிச்சி கொடுக்க போகிற ஃபார்முலா தான் மேட்ச் ஃபார்முலா. ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இன்புட்டு, டேபிளை கொடுக்கணும், எத்தனாவது ரோக்கு போகணும், எத்தனாவதுக்கு காலமுக்கு போகணும்னு சொல்லிட்டோன்னா அவர் அந்த காலம் அந்த ரோக்கு போய் அந்த காலம் போய் அங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து வந்துடுவார். ஆனால் இந்த ரோக்கு போனோம் இந்த காலமுக்கு போகணுன்றதை யார் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறா? மேட்சை தான் சொல்ல போகுது. சரி, இப்போ மேட்சை புரிஞ்சுக்கலாம். மேட்ச்ன்ற ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த வேல்யூவோட பொசிஷன் வேணும்னு கேட்குது. லுக்கப் வேல்யூனா எந்த வேல்யூவோட பொசிஷன் வேணும், எனக்கு இந்த PO நம்பரோட பொசிஷன் வேணும்னு சொல்லணும். ஆமாம். அடுத்தது லுக்கப் அரே அப்படின்னா எந்த இடத்துல போய் இந்த வேல்யூவை சர்ச் பண்ணி நான் உனக்கு பொசிஷனை கொடுக்கணும். ஸோ PO நம்பரை நான் எங்கே போய் தேடணும்? மாஸ்டரில் தேடணும். மாஸ்டரில் எங்கே தேடணும்? மொத்த டேபிள்லையுமா? கிடையாது, PO நம்பர் காலமில் தேடணும். ஸோ மேட்சுக்கு பொறுத்த வரைக்கும் அதோட தேடுற இடம் எப்பவுமே ஒரு காலம் இருக்கணும், இல்லை ஒரு ரோ இருக்கணும். இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற வார்த்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் VLOOKUP HLOOKUP எழுதும் போது டேபிள் அரேன்னு வரும். பட் மேட்ச் எழுதும் போது டேபிள்ன்ற வார்த்தையே வராது, லுக்கப் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அர்த்தம் சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு அர்த்தம். ஸோ அது என்ன கேட்குதுன்னா, அந்த PO நம்பரை உன்னோட மாஸ்டர் டேபிளில் எந்த ரோலை தேடணும் இல்லை எந்த காலமில் தேடணும்னு சொல்லுது, எந்த ரோலை தேடணும் இல்லை எந்த காலமில் தேடணும்னு சொல்லுது. இப்போ நமக்கு எந்த காலமில் தேடணும்? PO நம்பர் காலமில் தான் தேடணும். ஸோ PO நம்பர் காலமோட ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு டவுன். இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டோம். கான்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு F4 அழுத்துற டாலர் சிம்பிள் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஃபார்முலா நம்ம ட்ராக் பண்ணும்போது இது மாறக்கூடாது. கமா எக்ஸாக்ட் மேட்ச் தேடணுமா? நம்ம VLOOKUPல கேட்டது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் மேட்ச் தேடணுமா? அப்போ நம்ம என்ன சொன்னோம், எக்ஸாக்ட் மேட்ச்சை தான் தேடணும்னு சொன்னோம். அதுக்கு தான் ஃபால்ஸ்ன்னு அடித்தோம். இங்கேயும் அதே மாதிரி கேட்குது, பட் இங்கே ட்ரூ ஃபால்ஸ் வராது. நம்பர்ஸ் 1 0 -1ன்னு வரும். 0 தான் எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கு. ஸோ 0ன்னு கொடுக்குறோம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த 3915 லாஸ்ட் தடவை நம்ம மேனுவலாக தேடி கண்டுபிடிச்சோம். இப்போ யார் கண்டுபிடிக்க போகிறா? மேட்ச் கண்டுபிடிக்க போது கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த 3915 யாரை வச்சு கண்டுபிடிச்சோம்? மேட்சை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஃபார்முலாவில் இன்னொன்று என்னது, இந்த 7 எத்தனாவது காலமுக்கு போகணும். அந்த எத்தனாவது காலமுக்கு போகணுன்றது எதை பொறுத்து அமையுதுன்னா, நம்ம தேடுற டேட்டா, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற டேட்டா எது? பில்லிங் டேட்டு. அப்போ இந்த பில்லிங் டேட்டுன்ற ஹெட்டிங்கை நம்ம VLOOKUP நம்மளோட மாஸ்டர் டேட்டாவில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2. ஸோ நான் எங்கே தேடுறேன்? ஹெட்டிங்கில் தேடுறேன். அது எத்தனாவது ஹெட்டிங்காக இருக்குதுன்னு பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7, 7வது ஹெட்டிங். ஸோ இப்போ பாருங்கள், மேட்ச் எழுத போகிறேன். இந்த மேட்ச் எதுக்கு? காலம் நம்பருக்கு. மேட்ச்சு எதை தேடணும்? பில்லிங் டேட்டு. இந்த ஹெட்டிங்கை தேடணும். எங்கே தேடணும்? எங்கே தேடணும்? மாஸ்டர் டேட்டாவில் ஹெட்டிங் ரோவில் மட்டும்தான் தேடணும். இப்போ திருப்பியும் கேட்குது, உன்னோட மாஸ்டர் டேட்டாவில் எந்த ரோவில் தேடணும், எந்த காலமில் தேடணும். இப்போ நமக்கு காலமில் தேட வேண்டாம், ரோவில் தேடணும். ஏன்னா இந்த ரோவில் தான் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்டிங் இருக்கிற அந்த ரோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கான்ஸ்டன்ட் பண்ணிடுறேன். எக்ஸாக்ட் மேட்சுக்கு 0. ஸோ நம்ம அந்த 7ன்றதை கவுண்ட் பண்ணி டைப் பண்ணோம்ல, இப்போ அந்த 7ம் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இண்டெக்ஸ்க்கு தேவையான எத்தனாவது ரோக்கு போகணுன்றதையும் மேட்ச் கண்டுபிடிச்சி சொல்லிடுச்சு, எத்தனாவதுக்கு காலமுக்கு போகணுன்றதையும் மேட்ச் கண்டுபிடிச்சி சொல்லிடுச்சு. ஸோ நம்ம இண்டெக்ஸ்க்கு தேவையான எத்தனாவது ரோக்கு போகணுன்றதையும் மேட்ச் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு, எத்தனாவது காலமுக்கு போகணும் அப்படின்றதையும் மேட்ச் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு.
இப்போ நம்ம பண்ண வேண்டியது இவங்க 2 பேரையும் சேர்த்து ஒரே ஃபார்முலாவில் எழுதி நம்ம அப்ஜெக்டிவை மீட் பண்ணணும். ஸோ வாங்க ஜேர்னியை முடிச்சிடணும். ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட், முதல் இன்புட் என்ன, இண்டெக்ஸோட முதல் இன்புட் எந்த டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் அந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம கேஸில் எது மாஸ்டர் டேட்டா, ஃபுல் மாஸ்டர் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆமா, இப்போ எத்தனாவது ரோவுக்கு போகணுன்றதை கண்டுபிடிக்கணும். எதை தேடி, P1 நம்பரை தேடி. ஸோ P1 நம்பரை தேடி பொசிஷன் எடுக்கணும். அதுக்காக மேட்ச் எழுதுகிறோம். இது என்ன கேட்குது, இப்போ நான் மேட்ச்னு டைப் பண்ணுறேன் ஃபார்முலா பாரில். மேட்ச் கேட்குது, எந்த வேல்யூவோட பொசிஷன் வேணும், எனக்கு P1 நம்பரோட பொசிஷன். எந்த P1 நம்பர், இந்த ஷீட் 2ல் இருக்கிற இந்த P1 நம்பரோட பொசிஷன் வேணும். ஆமாம், இந்த P1 நம்பரோட பொசிஷன் எங்கே தேடணும், ஷீட் 1ல் இருக்கிற P1 நம்பர் காலமில் தேடணும். ஸோ அங்கே கிளிக் பண்ணுறேன். P1 நம்பர் ஹெட்டரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுனு கான்ஸ்டன்ட் பண்ணிடுறேன். ஆமா, 0 எக்ஸாக்ட் மேட்சுக்கு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடும். இது மேட்சோட கம்ப்ளீஷன். இந்த மேட்ச் எதை தேடுது, P1 நம்பர் காலமில் தேடி எத்தனாவது ரோல் இருக்குன்னு சொல்லிடும். எத்தனாவது பொசிஷன்றது தான் எத்தனாவது ரோ. எத்தனாவது ரோ எந்த டேபிளில், இந்த டேபிள் இண்டெக்ஸ் கொடுத்த டேபிளில். ஆமாம், இப்போ எத்தனாவது காலம்க்கு போகணும்னு சொல்லணும். அதுக்கு மேட்ச் எழுதுகிறோம். இந்த மேட்ச் எதை தேட போகுதுன்னா நமக்கு தேவையான காலம் ஹெட்டர். ஸோ எந்த ஹெட்டரை தேடணும், இந்த பில்லிங் டேட் ஹெட்டரை தான் தேடணும். நம்ம ஃபார்முலா எழுதிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காலமோட ஹெட்டர். ஏன்னா அதோட டீட்டெயில் தான் நமக்கு இங்கே கொண்டு வரணும். ஸோ அதை தேடணும். எங்கே தேடணும், மாஸ்டர் டேட்டாவில். இப்போ மாஸ்டர் டேட்டாவில் எந்த ரோவில் தேடணும் இல்லை எந்த காலமில் தேடணும்னு கேட்குது. ஹெட்டர் எல்லாமே ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது. ஸோ ஹெட்டர் இருக்கிற அந்த ரோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம், கான்ஸ்டன்ட் பண்ணிடுறோம். 0 எக்ஸாக்ட் மேட்சுக்கு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். மேட்ச் முடிஞ்சிருச்சு, பட் இன்னும் யார் முடியல, இண்டெக்ஸ் முடியல. இண்டெக்ஸ்க்கான ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், என்டர் அடிக்கிறோம். அதே ஆன்சரை கொண்டு வந்திருக்கோம். அப்போ பர்ஃபெக்டாக நம்ம ஃபார்முலா ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். இண்டெக்ஸு மேட்ச்சு. ஸோ இண்டெக்ஸு இன்புட் என்ன, ஃபஸ்ட் இன்புட் எந்த டேபிளில் போய் வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது இன்புட்டு ஃபஸ்ட்டு எழுதுகிற மேட்ச் வந்து நம்மளோட காமன் வேல்யூவை கொண்டு போய் மாஸ்டர் டேட்டாவோட காமன் காலமில் தேடி எத்தனாவது பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லும். அந்த பொசிஷன் தான் இண்டெக்ஸோட ரோ பொசிஷனாக வந்துடும். அடுத்த மேட்ச்சு இண்டெக்ஸோட காலம் கொடுக்கணும் இல்லையா, அதை இன்னொரு மேட்ச் வச்சு சால்வ் பண்ணுவோம். அந்த மேட்ச் என்ன பண்ணும், எந்த ஹெட்டரை உனக்கு தேடணும்னு கேட்கும். ஏன்னா அந்த ஹெட்டரை பேஸ் பண்ணி தான் நமக்கு காலம் நம்பரும் அமையும். ஸோ இந்த ஹெட்டர் நான் ஃபார்முலா எழுதிட்டுருக்க அந்த காலமோட ஹெட்டரை மாஸ்டர் டேட்டாவில் இருக்கிற ஹெட்டர்ஸில் சர்ச் பண்ணி அந்த பொசிஷனை கொடு. அந்த பொசிஷன் இண்டெக்ஸுக்கு காலமாக அமைஞ்சிரும். எனக்கு தேவையான வேல்யூவை அந்த ரோ அந்த காலம் போய் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம மற்ற காலம்ஸ்க்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறதால இந்த B2ல் பியை கான்ஸ்டன்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த C1ல் 1 கான்ஸ்டன்ட் பண்ணுறோம். எந்த லாஜிக்கில் சார் கான்ஸ்டன்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் வீடியோ நம்பர் 4 பார்க்கணும். இந்த டாலர் சிம்பிள்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த பேசிஸில் தான் பண்ணுறோம். ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லணுன்னா நம்மளோட P1 நம்பர் எல்லாம் B காலமில் இருக்குது. B2 B3 B4. ஸோ B கான்ஸ்டன்ட்டு. ஹெட்டிங் எல்லாமே ஃபஸ்ட் ரோல் இருக்குது. A1 B1 C1 D1. ஸோ 1 கான்ஸ்டன்ட். அந்த பேசிஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட லாஜிக்கை நோட்ஸாக இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இண்டெக்ஸை எப்படி எழுதணும், மேட்ச் எப்படி எழுதணுன்ற அந்த லாஜிக் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா யூ கேன் சி. ஸோ இண்டெக்ஸோட ஃபஸ்ட்டு இன்புட்டு என்டையர் டேபிள், ரோ பொசிஷன், காலம் பொசிஷன் ஆஃப் த வேல்யூ டு பி எக்ஸ்ட்ராக்டட். பட் ரோ பொசிஷன் காலம் பொசிஷன் சொல்லணும் நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்றதையும் இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த நோட் பேடையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இதை வச்சுக்கிட்டு உங்களால் ஃபார்முலாவை அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தது இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்சை ஒரு ரிவர்ஸ் லுக்கப்பை எப்படி பண்ண முடியும், காமன் காலம் லெஃப்ட் மவுஸில் இல்லாமல் போயிடுச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு பகுதி, நம்ம வீடியோட இன்னொரு பகுதி என்னென்னா இந்த 2-வே லுக்கப் அப்படின்னு ஒன்று சொன்னேன் பாருங்கள். B லுக்கப்பும் H லுக்கப்போட கெப்பாசிட்டி ஒன்றா சேர்த்து அதால் ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்க வேல்யூவை கொண்டு வர முடியுமா சார், என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு டேபிள். இந்த டேபிளில் ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரிக்கான இன்சென்டிவை கொடுத்துருக்கோம். அந்த இன்சென்டிவ் அமௌண்ட் எதை பொறுத்து அமையுதுன்னா எந்த டெரிட்டரியில் சேல்ஸ் நடந்ததோ அதை பொறுத்து அமையுது. சப்போஸ் நான் ப்ராடக்ட் 2-வை டெரிட்டரி 5ல் விற்றுருந்தேன் அப்படின்னா என்னோடய இன்சென்டிவ் வந்து 154.
இதுதான் என்னோட இன்சென்டிவ். ப்ராடக்ட் 2-வை டெரிட்டரி 5ல் விற்றுந்தனா ₹154 தான் என்னோட இன்சென்டிவ். அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 2-வே லுக்கப் தேவைப்படுது. எப்படி தேவைப்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஷீட் 34 அங்கே வந்திருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சேல்ஸ் பர்சன் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த ப்ராடக்ட் கேட்டகரி விற்றுருக்காரு, இந்த டெரிட்டரியில் விற்றுருக்காரு. ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி 1 டெரிட்டரி 2வில் விற்றுருக்காரு. அதுக்கான இன்சென்டிவை நம்ம கொண்டு வரணும். ப்ராடக்ட் கேட்டகரி 1-ஐ தேடணும், டெரிட்டரி 2-வை தேடணும், அதுக்கான இன்சென்டிவை இங்கே கொண்டு வரணும். அப்போ ப்ராடக்ட் கேட்டகரியை எப்படி தேடணும்? வேர்ட்டிக்கலாக தேடணும். டெரிட்டரி எப்படி தேடணும்? ஹரிசாண்டலாக தேடணும். இந்த ரெண்டும் தேடி அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்டில் இருக்கிற வேல்யூவை தான் நம்ம ஆன்சராக கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், ப்ராடக்ட் கேட்டகரி 1 டெரிட்டரி 2 அப்படின்னா முதல்ல ப்ராடக்ட் கேட்டகரி 1 எங்கே இருக்குன்றதை வேர்ட்டிக்கலாக தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு மேட்ச் வேணும். அடுத்தது டெரிட்டரி 2 எங்கே இருக்குன்னு தேடணும், அது ஹரிசாண்டலாக தேடணும், அதுக்கு ஒரு மேட்ச் வேணும். கிடச்ச உடனே அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் இருக்கிற வேல்யூவை தான் நமக்கு ஆன்சராக கொண்டு வரணும். இதுக்கு பேர் தான் 2-வே லுக்கம்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதை நம்ம எழுதி இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் வச்சு கொண்டு வர போகிறோம். ஏற்கனவே நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்சோட பேசிக்ஸ் கற்றுக்கிட்டதால அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக எழுத போகிறேன். எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பாருங்கள். ஈக்குவல் டு இண்டெக்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் இன்புட் என்ன, இண்டெக்ஸுக்கு எந்த டேபிள்லேருந்து வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை கான்ஸ்டன்ட் பண்ணிடுறேன். கமா இப்போ மேட்ச் வேணும், ஏன்னா ரோ பொசிஷன் இந்த செலக்ட் பண்ண டேபிளில் எத்தனாவது ரோ போகணும்னு சொல்லணும். அது எதை பொறுத்து அமையுதுன்னா ப்ராடக்ட் கேட்டகரியோட பொசிஷனை பொறுத்து அமையுது. ஸோ அதுக்கு மேட்ச் இது கேட்குது, எந்த ப்ராடக்ட் கேட்டகரியை தேடணும்னு கேட்குது. எந்த ப்ராடக்ட் கேட்டகரியை தேடணும்? இந்த ப்ராடக்ட் கேட்டகரியை தேடணும். ஆமாம், எங்கே தேடணும்? ப்ராடக்ட் கேட்டகரி காலமில் தேடணும். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி காலம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதை கான்ஸ்டன்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம் 0 எக்ஸாக்ட் மேட்சை தேடு. ஸோ என்னோட டிரான்சாக்ஷனில் இருக்க ப்ராடக்ட் கேட்டகரி கொண்டு வந்து ப்ராடக்ட் கேட்டகரி காலமில் தேடு. அப்போ என்ன கிடச்சிடும்? ரோ நம்பர் கிடச்சிடும். ஆமாம், ரெண்டாவது மேட்ச் எழுதுகிறோம். இந்த மேட்ச் எதை தேடணும்? ப்ராடக்ட் கேட்டகரியை தேடியாச்சு. இப்போ எதை தேடணும்? டெரிட்டரியை தேடணும். எந்த டெரிட்டரி? இந்த டெரிட்டரி டிரான்சாக்ஷன் நடந்த அந்த டெரிட்டரி. டெரிட்டரி 2-வை தேடணும். செலக்ட் பண்ணிட்டோம். கமா எங்கே தேடணும்? ஃபஸ்ட் ரோவில் தேடணும், ஏன்னா ஃபஸ்ட் ரோவில் தான் எல்லா டெரிட்டரியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் பண்ணிடுறோம். கமா எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் டெரிட்டரி, அதுக்கு 0. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், செகண்ட் மேட்ச் முடிஞ்சுது. இன்னொரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், இண்டெக்ஸ் முடிஞ்சுது. இப்போ நம்ம என்டர் அடிக்கும் போது நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. 153 தான் ஆன்சரா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஃபார்முலாவை பாப்புலேட் பண்ணிடுறேன். ப்ராடக்ட் கேட்டகரி 1 டெரிட்டரி 2ல் 153 பாருங்கள், 153. சரி, ப்ராடக்ட் கேட்டகரி 2 டெரிட்டரி 2, ப்ராடக்ட் கேட்டகரி 2 டெரிட்டரி 2 118 ஆன்சர் வந்திருக்கா? சரி, ப்ராடக்ட் கேட்டகரி 2 டெரிட்டரி 4, ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி 2 டெரிட்டரி 4 160 கொண்டு வந்துருக்கா? ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்சோட ரியல் பவர். 2 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ரிவர்ஸ் லுக்கப், இன்னொன்று 2-வே லுக்கப். இந்த ஃபைலோட டவுன்லோடபிள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 அப்ரோச்சுமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரியரன்.